Hi everyone, this is Vedong Vlogs. நம்ம ஜேர்னலிங் சீரீஸில் ஜேர்னலிங்னா என்ன, ஜேர்னலிங் எப்படி பண்ணலாம், ஒரு பிகினர்ஸ்க்கான ஜேர்னலில் என்னென்ன விஷயங்களெல்லாம் இருக்கணும், எவ்வளோ சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றத பற்றிலாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக என்னோடய ஜேர்னல் எப்படி இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ஜேர்னலிங் சீரீஸ் எபிசோட் நம்பர் 3 மை ஜேர்னல். ஸோ என்னோடய ஜேர்னலை வந்து நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக 3 பேஜில் வந்து பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு மந்த்துக்கு 3 பேஜில் என்னோடய ஜேர்னல்ஸ் எல்லாமே வர மாதிரி பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் பேஜ் என்னோடய ஜேர்னலிங். ஸோ இந்த ஜேர்னலிங் தான் இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்கேன். அண்ட் செகண்ட் பேஜ் என்னோடய கோல்ஸ். அந்த ஒரு மாதத்தில் என்னென்ன கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை வந்து லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். அண்ட் தேர்ட் பேஜில் வந்து என்னோடய அல்டிமேட் கோல், நான் வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணுறேனோ அதை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ட்ராக்கர் மாதிரி, அதாவது அதை நான் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த ஜேர்னலிங்கை வந்து 3 மந்த்ஸாக தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜனவரி, பிப்ரவரி அண்ட் மார்ச். நான் முதல்லேருந்தே ஜேர்னலிங்கெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் இந்த ஒரு பர்டிகுலர் மெத்தடை வந்து இந்த 3 மாதமாக தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த 3 மாதத்தில் இருக்கிற ரிசல்ட்டை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்டில் வந்து 3 விஷயம் நோட் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னொரு ஜேர்னலிங் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணலாம். நீங்கள் தண்ணி குடிக்கிறது, வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, எப்போ எந்திரிக்கணும், எப்போ தூங்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணிக்க முடியும். பட் நான் பிகினர் லெவலாக இருக்கிறதுனால நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இட்ஸ் டேக் டைம். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அல்டிமேட்டாக 3 விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு. அண்ட் நான் வந்து ரெகுலராக மெடிடேஷன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் அந்த மெடிடேஷனுக்கு ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் யோகா பண்ணணும் அப்படின்றத இந்த 3 விஷயம் தான். இந்த 3 விஷயத்தையுமே பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த 3 செக்ஷன்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் அடிஷ்னலாக ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 விஷயம் இருக்கு இல்லையா, இதில் இருந்து எனக்கு கிடைக்கிற அவுட்புட்டை தான் இந்த சைட் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதாவது என்னோடய அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா, நான் வந்து எவ்வளோ நேரம் படிக்கிறேன் அப்படின்றத ட்ராக் பண்ணணும். ஸோ ஆக்சுவலி நான் படிக்கணும், நான் வந்து ரொம்ப நேரம் படிக்கணும் அப்படின்றத என்னோடய கோல். ஸோ அதனால் அதை ட்ராக் பண்ணுறதுக்காக சைடில் இந்த 2 விஷயம் வச்சுருக்கேன். ஒன்று வந்து டைம் சேவ்டு, அதாவது எவ்வளோ நேரம் நான் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. ஸோ இன்னொன்று வந்து டைம் வேஸ்டட். ஸோ இந்த வேஸ்டட் அப்படின்றது வந்து இந்த நேரம் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கலாம், பட் ஆக்சுவலாக நான் அதை பண்ணலை, அதை வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கு தான் இந்த ஒரு 2 காலம். ஸோ இந்த நடுவில் இருக்க கேப் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து அந்த நாளில் நடந்த ஒரு முக்கியமான விஷயங்களாக இருக்கலாம், இல்லை நான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ரிமார்க் தான் அந்த நடுவில் இருக்க கேப். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து நான் ரெகுலராக டெய்லி மார்க் பண்ணணும். ஸோ இதை டெய்லி மார்க் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ இந்த 5 மினிட்ஸில் இந்த டெய்லி வந்து நான் இந்த ஒரு விஷயத்த மார்க் பண்ணிடுவேன். அண்ட் செகண்ட் பேஜ் நம்ம கோல்ஸ் வந்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ இந்த கோல்ஸில் வந்து நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத கோல்ஸாக ரைட் பண்ணியிருந்தேன். நீங்களும் உங்களோட கோல்ஸை இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ட்ராக் பண்ணுறது எல்லாமே இந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக தான். அதனால் இந்த கோல்ஸை நீங்கள் ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து கோல்ஸ் செக்ஷன் வந்து வச்சுருக்கேன். அடுத்து தேர்ட் என்ன அப்படின்னா, இந்த மந்த் முடிஞ்சதும் அந்த நான் டைம் வந்து நோட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் பேஜில் நோட் பண்ணியிருப்பேன் இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு கிராஃப் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பிளாக் கலர் இருக்கிறது ஃபுல்லாமே நான் சேவ் பண்ணது. அண்ட் வேஸ்டட் அப்படின்றது அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது. ஸோ இது வந்து ஒவ்வொரு வீக்குக்குமே நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு வீக் எண்டுலையுமே வந்து நான் அதை நோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணுறதுனால நான் எவ்வளோ டைம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தெரியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எந்த மாதிரி ஒரு ஜேர்னலிங்கை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்றது. ஸோ டெய்லி எனக்கு கம்மியான டைம் தான் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எவ்ரி வீக் நான் ட்ராக் பண்ணுறதுனால ஒரு வாரத்தில் நான் எவ்வளோ நேரம் எஃபெக்டிவாக இருக்கேன் அப்படின்றதையும் என்னால் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் கோல்ஸை வந்து நான் எவ்வளோ அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜேர்னலிங் பண்ணுறதுனால உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் மோட்டிவேட் ஆவீங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு தேவையான மாதிரி ஆல்டர் பண்ணணும், இல்லை ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் ஒரு ஜேர்னல் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ போட போகிறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த எபிசோடில் நான் என்னென்ன மிஸ்டேக்லாம் என்னோடய ஜேர்னலிங்கில் பண்ணியிருக்கேன் அப்படின்றத என்னோடய ஜேர்னல் வச்சே எக்ஸாம்பிளாக காட்டுறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.